ஹாய் கைஸ், வெல்கம் டு குருகிஸ் சேனல். இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. இவ்வளவு நாடுகள் இருக்கும் போது ஒரு நாடு வளர்ச்சியை சந்திக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன? வளர்ச்சிகளுக்கான விஷயங்களை செய்யறதை தாண்டி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பேரழிவுகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நின்று திரும்ப வளர்ந்து நிக்கிறதா. சோ அப்படி இந்த உலகத்துல பல பேரழிவுகளை, பல பேர் ஆபத்துகளை, பல சீற்றங்களை எதிர்கொண்டு ஆனா இன்னைக்கு கூட உலகத்திலே நம்பர் 1 கண்ட்ரியா ஒரு கண்ட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு என்னதான் ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருந்தாலும், வளர்ச்சிக்கு தேவையான பல விஷயங்கள் இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப பெரிய பெரிய அழிவுகளை சந்திச்சும் கூட இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 கண்ட்ரியா இருக்கிற ஒரே கண்ட்ரி அப்படின்னு என்னது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஜப்பானை தான் சொல்லி ஆகணும். சீனாவை விட இன்னைக்கு ஜப்பான் அப்படிங்கிற நாடு பயங்கரமா வளர்ந்துருக்குது. அமெரிக்கா சீனாக்கு டஃப் கொடுக்கிற வகையில ஜப்பான் அப்படிங்கிற நாடு பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ அப்படி ஜப்பானை பத்தின பல இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கடைசியை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த ஜப்பான் அப்படிங்கிற நாடு எப்படி உருவானது, இங்க எப்படி மனிதர்கள் வந்தாங்க, இந்த ஜப்பானீஸ் பாக்குறதுக்கு சீனர்கள் மாதிரியே இருக்கிறாங்களே, இந்த சீனா ஜப்பான் இந்த ஏசியால இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களே, இந்த ஜப்பான்ல எப்படி மனிதர்கள் வந்தாங்க, இது சீனாவோட பவர்ஃபுல்லான கண்ட்ரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். முதல்ல இந்த ஜப்பான் அப்படிங்கிற நாடு எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜப்பான் அப்படிங்கிற நாட்டுக்கு மனிதர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஜப்பான்ல மனித நாகரிகம் தோன்றதா வரலாறுல கூறப்படுது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க எப்படி மனிதர்கள் வந்தாங்க, கிட்டத்தட்ட 30,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஜப்பான் ஆர்கிபெலாகோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன ஜப்பான் ஆர்கிபெலாகோ அப்படின்னா, ஆர்கிபெலாகோ அப்படிங்கிற வார்த்தைக்கு தீவுகள், ஐலாண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தெரியுது. இப்படி இருக்கும்போது இந்த ஜப்பான்ல பாத்தீங்க அப்படின்னா சி ஆஃப் ஜப்பான் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கடல் இருக்குது. இந்த கடல் வழியா தான் பல மனித நாகரிகம் ஜப்பானை நோக்கி வந்தது. பல மனிதர்கள் ஜப்பானை நோக்கி இங்க குடியேறினதா சொல்லப்படுது. ஜப்பான்ல எங்கிருந்து மனிதர்கள் தோன்ற ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதாவது மனிதர்கள் ஆப்பிரிக்கால தோன்றுறாங்க, மனித இனம் அப்படிங்கறது அங்க தோன்றுச்சு. அதுக்கப்புறமேட்டு அங்கிருந்து உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சாங்க. ஜப்பானை சுத்தி இருக்கக்கூடிய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸா பாத்தீங்க அப்படின்னா மங்கோலியா இருக்குது, சீனா இருக்குது, கொரியா இருக்குது. சோ இந்த மாதிரி இன்னைக்கு ஜப்பான் பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாடு அப்படின்னா டைவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைவான், மங்கோலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த எல்லா இடங்கள்ல இருந்தா மனிதர்கள் ஜப்பானுக்கு வந்ததா சொல்லப்படுது. இப்படிதான் ஜப்பான் அப்படிங்கிற நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஜப்பான்ல அந்த ஆதி மனிதர்களை ஜோமோன் பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜோமோன் பீப்பிள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, அதாவது இந்த மங்கோலியா, டிபெட் இந்த பகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி கடலை பாக்குறாங்க. கடலை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கடல் வழியா டிராவல் பண்ணி இன்னும் பல நிலங்களை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த சி ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வழியா அந்த ஜப்பான் அப்படிங்கிற மிகப்பெரிய நாடை பாக்குறாங்க. அது கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் தீவு மாதிரி இருந்திருக்கு 30 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்படிதான் மனித நாகரிகம் தோன்றதா அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலிருந்து குமிஞ்ச ஒரு மிகப்பெரிய நாடா ஜப்பான் இருக்கு அப்படிங்கறது கூட சொல்லலாம். இப்படி இருக்கும்போது ஜப்பான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த ஜப்பான் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உருவானுச்சு, ஜப்பான்ல பேசக்கூடிய ஜாப்பனீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, இந்த ஜாப்பனீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் கொரியால இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பான் பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள்ல ஒண்ணு கொரியா அப்படிங்கிறது. ஜப்பானுக்கு முன்னாடியே கொரியால மனித நாகரிகம் உருவாயிருச்சு. அங்க இருந்தவங்களும் இந்த சைடு வந்ததுனால அவங்க மூலியமா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு எல்லாமே இந்த பேசக்கூடிய இந்த நாகரிகம் அப்படிங்கிறது உருவானது. இந்த லாங்குவேஜ் சிஸ்டம் அப்படிங்கறதே கொரியால இருந்து டிவைட் ஆகி வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட கொரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படிதான் ஜாப்பனீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் உருவானதா கூறப்படுது. அதுக்கப்புறமேட்டு அங்கிருந்து வந்த மனிதர்கள் அவங்களுடைய பேச்சு வழக்கு எல்லாத்தையுமே இங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜப்பான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரிஜின் ஆஃப் சன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜப்பான் அப்படிங்கிற நாட்டே சூரியனால் உருவாக்கப்பட்டது, சூரியனால் அருள் பெறப்பட்ட நாடு அப்படிங்கறது கூட சொல்றாங்க. இன்னைக்கு ஜப்பானுடைய பிளாக் நீங்க நல்லா ஒத்து பாருங்க. ஒரு பெரிய ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு நடுவுல ஒரு பெரிய ரெட் கலர் சர்க்கிள் இருக்கும். இது எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, இது சூரியனை குறிப்பிடுது அவங்க சொல்றாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் நிறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்டு ரொம்ப அமைதியான நாடு, வளர்ச்சியில சிறந்த நாடு. இப்படி சூரியனால அருள் பெற்று சூரியனால பல உயிர்கள் உருவாகி வளர்ச்சியில சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய நாடு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஜப்பான் பிளாக் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜப்பான்ல தோன்றுன அந்த ஆதி மனிதர்களை ஜப்பானிய மொழியில யாவோயி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே யாவோயி மக்கள் அப்படிங்கறது கூட நம்ம குறிப்பிடலாம். இவங்க யாரு அப்படின்னா, அதாவது கொரியாவில் தோன்றுன அந்த ஆதி மனிதர்கள் பல நாடுகள்ல இருந்து, அதாவது மங்கோலியா இருக்கட்டும், டிபெட்டா இருக்கட்டும், இங்க இருந்து டிராவல் பண்ணி கொரியாவை ரீச் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து தான் பல பேர் ஜப்பான் வந்திருக்காங்க. இந்த ஜாப்பனீஸ் அப்படிங்கிற மொழி வந்ததா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் எல்லாத்தையுமே யாவோய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஜப்பான் நாட்டுக்கு ஜப்பான் மொழியை உருவாக்குனதா சொல்லப்படுது. இன்னைக்கு கொரியா லாங்குவேஜ், ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தமிழும் மலையாளமும் ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கொரியால இருந்து டிவைட் ஆகி வந்த லாங்குவேஜா உருவாகி இப்படி ஜப்பான் அப்படிங்கிற ஒரு நாடு மனிதர்களால உருவானதா சொல்லப்படுது.
இந்த ஜப்பானிய மக்கள் வந்து என்ன ரிலீஜனை ஃபாலோ பண்றாங்க, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து இயற்கையை தான் வந்து கடவுளா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் தோன்றினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கிடைச்சதா இருக்கட்டும், மனித நாகரிகமா இருக்கட்டும், இவங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இயற்கை மூலியமா தான் உருவாக்கப்பட்டது. சோ இயற்கை தான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு நம்புறாங்க. இந்த ரிலீஜன் பாத்தீங்க அப்படின்னா ஷின்டோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷின்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இயற்கையால உருவாக்கப்பட்ட உயிர்கள் அப்படின்னு அர்த்தம். இயற்கையால தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது, இயற்கை தான் கடவுள் அப்படின்னு நம்புறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ரிலீஜனுக்கு பின்னாடி காமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த காமி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இயற்கை சக்தி அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில சொல்றாங்க. சோ இப்படிதான் வந்து அவங்களோட ரிலீஜன் உருவாக்குனதா சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது ஹிந்து சமயம் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிலீஜன்ல பல கடவுள்கள் வந்து இருக்குது. சோ அப்படி அவங்களுடைய முக்கியமான ஒரு கடவுளை யார சொல்றாங்க அப்படின்னா, அதாவது காத்துக்கான கடவுளா இருக்கக்கூடிய ஃபியூஜின் காட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுள் வந்து சொல்றாங்க. இந்த ஃபியூஜின் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா உயிர்கள் உருவாக்குனதுக்கு மிகப்பெரிய ஆதாரமா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபியூஜின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆண் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு அவங்க யாரை வந்து மிகப்பெரிய கடவுளா நம்புறாங்க அப்படின்னா, அதாவது சூரியனை வந்து அவங்க வந்து நம்புறாங்க. இப்ப எப்படி ஹிந்து சமயமா இருக்கட்டும், மற்ற ரிலீஜனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு முக்கியமான கடவுள் இருக்கிறாங்க. சோ அது மாதிரி இந்த ஷின்டோ ரிலீஜன்ல ஒரு முக்கியமான கடவுளா யார் இருக்கா அப்படின்னா, அமதெராசு ஒக்கிமாக்கி அப்படிங்கிற ஒரு பெண் கடவுள் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் அப்படின்னாலே ஒரு ஆண் தெய்வம் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனா அவங்களுடைய மொழியில பாத்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ்ல வந்து, அதாவது சூரியன் அப்படிங்கறது ஒரு பெண் கடவுள் அவங்க வந்து நம்புறாங்க. இது மூலியமா தான் மனிதர்கள் வந்து உலகத்துக்கு வந்தது அவங்க வந்து நம்புறாங்க. ஜப்பானிய மனிதர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஆணும் முதல் பெண்ணும் 2 பேர் வந்து உருவானதா சொல்லப்படுது. அவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இசானாகி இசானாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 பேர் தான் வந்து முதல் ஆண் பெண் வந்து இந்த சூரிய கடவுளால உருவாக்கப்பட்டதா அவங்க வந்து நம்புறாங்க. சோ இந்த ஜப்பானியர்கள் இயற்கையை அதிகமா நம்புற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க இயற்கையை 2 விதமா பாக்குறாங்க. ஒண்ணு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாவும், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் எனர்ஜியாவும் அவங்க வந்து பாக்குறாங்க. இயற்கை அப்படிங்கிறது 2மே உள்ளடக்குனது அப்படிங்கிறது கூட சொல்லப்பட்டு, முன்னாடி சொல்லப்படக்கூடிய அந்த ஷின்டோ அப்படிங்கிற ரிலீஜன்ல சொல்லப்படக்கூடிய அந்த வாசப்படி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளா தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியும், இந்த சைடு அதாவது முன்பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க. சோ இந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிறது இந்த 2 சக்தியால தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த இயற்கை பேரிடரா இருக்கட்டும், அதாவது இந்த சுனாமியா இருக்கட்டும், இந்த எர்த்குவாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் மொழியில இருந்து வந்த பேர் தான். இந்த சுனாமி அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இது வந்து ஜப்பானிய மொழியில தான் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பானிய கதைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கடவுளால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கறது கூட அவங்க வந்து நம்புறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா அவங்க வந்து பாக்குறாங்க. இந்த அழிவுகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாவும், உயிர்கள் உருவாகிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாவும் அவங்க வந்து நம்புறாங்க. இப்படி இருக்கும்போது எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பயங்கர ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா, அதாவது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. இந்த எர்த்குவேக் அப்படிங்கிறதுக்கு ஜாப்பனீஸ் மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஜிஷின் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி மிகப்பெரிய பேரிடர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரலாறா வந்து ஜப்பான் நாட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு தெரியுது. சோ இப்படிதான் வந்து பேரிடரா இருக்கட்டும், இந்த இயற்கையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் சம்பந்தப்படுத்தி தான் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையை நம்பக்கூடிய இந்த ஒரு கல்ச்சரை வந்து மாத்சூரி கல்ச்சர் இல்ல மத்சூரி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மத்சூரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதைத்தான் வந்து அவங்க வந்து நம்புறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹிந்து சமயத்துல நம்ம எப்படி சொல்லுவோம் சைவ மதம் ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு, அந்த மாதிரி இந்த இயற்கையை பத்தின எல்லா கடவுள்களையும் நம்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல்ச்சர் இந்த மத்சூரி கல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கல்ச்சரா ஜப்பான் நாட்டுல இருந்துகிட்டு இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது எதை பிரதிபலிக்குது அப்படின்னா இயற்கை தான் நம்மளுடைய கடவுள் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பார்த்தாச்சு, ஆனா வந்து ஜப்பான்ல தோன்றின முதல் அரசாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜப்பான்ல தோன்ற முதல் அரசாட்சியை வந்து யாமாட்டோ கிளான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யாமாட்டோ அப்படிங்கிறவங்க தான் முதல்ல ஒரு அரசாட்சியை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனித நாகரிகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த யாமாட்டோ அப்படிங்கிறவங்க தான் மிகப்பெரிய ஒரு குரூப்பா இருந்திருக்காங்க. இவங்க தான் வந்து ஜப்பான் நாட்டை மிக பெருசா வளர்த்துறதுக்கு உயர்த்தப்பட்டதா அந்த காலகட்டத்தில் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுக்கு ஒரு விதை போட்டதா வந்து சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஜப்பான் நாட்டுடைய ஃபர்ஸ்ட் எம்பரர் யார் அப்படின்னா ஜிம்மு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய எம்பரர் சொல்றாங்க. இவர் தான் வந்து ஜப்பான் நாட்டை உருவாக்குனதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் தான் முதல் மன்னர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 126 வருஷம் உயிர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அந்த ஜப்பானியர்கள் இயற்கையை நம்பின மாதிரி அவங்க வந்து இயற்கை சம்பந்தப்பட்டு இயற்கையோட ஒன்றிணைந்து அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகத்துல நீண்ட நாள் வாழக்கூடிய மனிதர்கள் வந்து ஜப்பான்ல தான் அதிகமா இருக்கிறாங்க. அதிக அறிவுள்ள மனிதர்களும் ஜப்பான்ல தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இயற்கையோட இணைஞ்சு அவங்க வந்து வாழ்றதா மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கறது கூட சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது அந்த அரசருக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு
கேஸ்ட் சிஸ்டம் வந்து உருவாயிருக்குது. அதுதான் வந்து ஷோகன் சாமுராய் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஷோகன் சாமுராய் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஷோகன் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதாவது போராளிகள் அப்படின்னு சொல்லப்படுது. சாமுராய் ஷோகன் எல்லாமே வந்து அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய தளபதி அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இந்த ஷோகன் அப்படிங்கிறவங்க வந்து கமாண்டர் லீடர் அப்படின்னு சொல்றாங்க, தளபதி அப்படின்னு சொல்றாங்க. சாமுராய் அப்படிங்கிறவங்க வந்து களத்துல இறங்கி சண்டை போடக்கூடியவங்க சாமுராய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தைகள், இந்த ஒரு கேஸ்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஜப்பான்ல வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. சோ இப்படி அரசாட்சி உருவாகிருச்சு. அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசாட்சி அந்த காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா முப்பெரும் அரசர்கள் நம்ம வந்து சொல்லுவோம், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மாதிரி. சோ அது மாதிரி ஜப்பான்ல இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அரசாட்சி என்ன அப்படின்னா, அதாவது அது வந்து உங்க கிளான்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்கள வந்து 4 கிளான்ஸா பிரிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கிளான்ஸா பாத்தீங்க அப்படின்னா மினாமோட்டோ, டாய்ரா, ஃபியூஜிவாரா, தாச்சிபானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு 4 கிளான்ஸ் தான் ஜப்பான் உருவாகிறதுக்கு முன்னோடியே இருந்ததா சொல்லப்படுது. இவங்க தான் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கிளான்ஸ் அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளான்ஸா இருக்கட்டும், இந்த ஒரு அமைப்பு அந்த காலகட்டத்திலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது, இன்னைக்கு கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு முறை பல பேர் கிட்ட இருக்குது. இவங்க வந்து இந்த கிளான் அந்த கிளான் சொல்லி இன்னைக்கு ஜப்பான்ல மட்டுமே கிட்டத்தட்ட 60 இருந்து 70 கிளான்ஸுக்கு மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் உருவான மாதிரி அந்த காலகட்டத்தில் அரசாட்சியா இருக்கட்டும், போர் முறைகளா இருக்கட்டும், இது மூலியமா தான் ஜப்பான் அப்படிங்கிற நாடே உருவாக்கி இருக்குது. மனிதர்கள் இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணாங்க ஜப்பான்ல. சோ இந்த கிளான் சிஸ்டம் அப்படிங்கறதுல தான் இந்த ஜப்பான் அப்படிங்கிற நாடே வந்து உருவாக்கி இருக்குது. சோ இதுல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசாட்சி அப்படிங்கிறது உருவானதா சொல்லப்படுது. சோ இப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான்ல வந்து அந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசாட்சியா இருக்கட்டும், மனித நாகரிகமா இருக்கட்டும் தோன்றதா சொல்லப்படுது. ஜப்பான் பத்தி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம இன்னும் பார்க்க போறோம். சோ அதுக்கு நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா குரியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.